முக்கிய செய்தி. தேர்தல் ஏற்பாடு தொடர்பாக தேர்தல் ஆணையம் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையம் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறது. தேர்தல் பாதுகாப்பு முன்னேற்பாடு பணிகள் குறித்து 15 துறை அதிகாரிகளுடன் முக்கிய ஆலோசனையில் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையம் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறது. முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு முன்னேற்பாடுகள் பணிகள் தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தலைமையில் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வரக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் 15 துறைகளுடன் ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக காவல்துறை, சிஆர்பிஎஃப், ரயில்வே, வருமான வரித்துறை, வணிக வரித்துறை, தபால் துறை, சிவில் விமான போக்குவரத்து துறை, போதைப் பொருள் தடுப்பு பிரிவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலை பொறுத்தவரையில் வரும் ஏப்ரல் மாதம் நடைபெற இருக்கிறது. இதற்கான பணிகளை தேர்தல் ஆணையம் ஏற்கனவே தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் தேர்தலின் போது மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள், தேர்தல் நேரத்தில் பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பு நடைமுறைகள் மற்றும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை அமல்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து இந்த ஆலோசனை கூட்டமானது நடத்தப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 4 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் பின்பற்றக்கூடிய அந்த நடைமுறையை தீவிரமாக கண்காணிப்பது உள்ளிட்டவை தொடர்பாகவும் பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட இருக்கிறது. அந்த வகையில் தான் சட்டமன்ற பொதுத் தேர்தல் ஏப்ரல் மாதம் நடைபெறக்கூடிய நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்ட முன்னேற்ற பணிகள் குறித்து தற்போது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது.